அத்தியாயம் 73 மூன்றாம் தளம். தலைவலியுடன் கபிலன் 3வது மாடியில் தோன்றினார். திடீர் டெலிபோர்டேஷன் காரணமாக அவருக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டது. மேலும் இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் திறனை 2 முறை பயன்படுத்த மட்டுமே அவன் தனது மானாவை 85% பயன்படுத்தினான். அதனால்தான் இந்த திறமையை அவசியமான போது மட்டுமே பயன்படுத்துவது அவனுக்கு நல்லது. அவன் தலையை சுத்தம் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தபோது அவரது கால்கள் திடீரென மண்ணுக்குள் புதைந்தன. கபிலன் தனது கால்களிலும் சற்று ஈரமான உணர்வை உணர்ந்து நடுங்கினான். அவன் அவசரமாக கீழே பார்த்தான். அவன் காலடியில் இருந்த தரை ஈரமான மண்ணால் நிரம்பியிருந்தது. அவன் இன்னும் காட்டுக்குள் இருந்தான், ஆனால் புல்லுக்குப் பதிலாக தரை சேரும் சகதியுமாக இருந்தது. மேலும் அவனை சுற்றியுள்ள பெரிய உயரமான மரங்களில் பச்சை இலைகள் இல்லை. அனைத்து இலைகளும் ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருந்தன. ஒரு விசித்திரமான அமைதியற்ற உணர்வை அளித்தன. கபிலனிடம் ஆரம்பத்தில் அதிக ஆடைகள் இல்லை. இப்போது சூழலை பார்க்கும்போது தனது சேமிப்பு வளையத்திற்குள் மீதமுள்ள கடைசி துணிகளும் விரைவில் காற்றில் மறைந்துவிடும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். சுற்றுப்புறத்தை பார்த்து அவன் பீதியடைந்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய தங்க நெருப்பு பந்து திடீரென காற்றிலிருந்து அவனது தலையை நோக்கிச் சுடப்பட்டது. தாக்குதலை தவிர்க்க இடது பக்கம் குதித்தபோது கபிலனின் தலைமுடி நிமிர்ந்து நின்றது. ஏற்கனவே பாதி அழுக்காக இருந்த அவரது உடைகள் சேற்றால் முற்றிலும் அசிங்கமாகிவிட்டன. இருண்ட முகபாவத்துடன் தாக்குதல் வந்த வானத்தை அவசரமாக பார்த்தான். அது பியா. அவள் கோபமாக இருந்தாள். கபிலன் பியாவை பார்த்தான். அவள் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியும் என்று அவனுக்கு தோன்றியது. ஒரு தந்திரமான புன்னகையுடன் அவன் அவசரமாக அவளுடைய கோபத்தை தணிக்க முயன்றான். ஆனால் இன்னும் 2 தங்க நெருப்பு பந்துகள் அவனை நோக்கி நேரடியாக வருவதை பார்த்தான். அடப்பாவி! வியர்வை வழிந்த நெற்றியுடன் கபிலன் தீப்பந்தங்களை தவிர்க்க முடியவில்லை. ஈரமான தரையில் தீப்பந்தங்கள் விழுந்தவுடன் அது உடனடியாக ஆவியாகிவிட்டது. வியாவின் தீவிரமான முகபாவனையை பார்த்து கபிலனுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. 5 நிமிடங்களில் அவன் உடல் முழுவதும் சேற்றால் நிரம்பி அவனை ஒரு சதுப்பு நில அரக்கனைப் போல தோற்றம் அளித்தான். கபிலன் அவளுடைய தாக்குதல்களை எளிதில் முறியடிக்க முடிந்தது. ஆனால் அவனது உடைகள் அவனைப் போல அதிர்ஷ்டசாலியாக இல்லை. மேலும் பியாவின் அமைதியற்ற தாக்குதல்களால் அவன் கிட்டத்தட்ட வழுக்கை விழும் நிலைக்குச் சென்றான். இறுதியில் தனது தலைமுடியை காப்பாற்ற கபிலன் மனதார மன்னிப்பு கேட்டான். இவ்வளவு சிரமத்திற்குப் பிறகுதான் பெற்ற 3 சிவப்பு பழங்களில் 2 பியாவும் எடுத்துக்கொண்டார். தன் முன்னால் இருந்த 2 பழங்களையும் அவள் சாப்பிடுவதைக் கண்ட கபிலனின் இதயம் வலித்தது. பழங்கள் பியா மீது எந்த விளைவையும் காட்டவில்லை. அவன் பெருமூச்சு விட்டான். அது மிகவும் நியாயமற்றது. சிறிது நேரம் பழைய மரத்தின் நடத்தையை கவனித்த பிறகு கபிலன் அந்த மரம் கொஞ்சம் குழந்தைத்தனமானது என்பதை உணர்ந்தான். பழைய மரம் கொடுத்து அடுத்த புதர் எளிதாக இருக்கும் என்றும் அதற்கு அவனால் பதிலளிக்க முடியும் என்றும் அவன் உறுதியாக நம்பினான். அதனால்தான் வியாவும் விசாரணையில் பங்கேற்பார் என்று அவன் கூறினான். அவன் உண்மையில் அவளை எந்த ஆபத்திலும் சிக்க வைக்கவில்லை. சரி, அவன் உண்மையிலேயே தவறாக பதிலளித்திருந்தால் வியாவை தியாகம் செய்வதைத் தவிர வேறு வழியில்லை என்றாள். அவள் ஓடிப்போகும் அளவுக்கு அவன் தன் திறமைகளை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தான். எப்படியிருந்தாலும் கபிலன் எல்லா பலன்களையும் விரும்பியதால் வியாவின் வாழ்க்கையில் பந்தயம் கட்ட முடிவு செய்யவில்லை. மேலும் அந்த மரம் ஒரே இடத்தில் வேரூன்றியிருந்தது. அவர்களை பின்தொடர்வதற்காக அது திடீரென்று தன்னைத்தானே பிடுங்கிக் கொள்ளும் என்பது போல் இல்லை. அது சரியா, அதால கண்டிப்பா நகர முடியாது. கபிலன் அவசரமாக தலையை ஆட்டினான். வேர்கள் வெளியே துள்ளிக் குதித்து தனக்கு பின்னால் ஒரு பெரிய மரம் வருவதை அவன் கற்பனை கூட செய்ய துணியவில்லை. தன்னை மிகவும் அழுக்காக பார்த்த பிறகு கபிலன் சங்கடமாக உணர்ந்தான். அவன் தன் உடைகளை மாற்ற விரும்பினான். ஆனால் சுற்றுச்சூழலால் அவை மீண்டும் அழுக்காகிவிடும் என்பதால் அது பயனற்றது.
அவன் தன் சேமிப்பு கிடங்கில் எஞ்சியிருந்த கடைசி சிவப்பு பழத்தை பார்த்தான். இந்த பழத்தை சாப்பிடுவது அவனுக்கு நல்லது, இல்லை என்றால் அவன் உண்மையில் எல்லாவற்றையும் நினைத்து வருத்தப்படத் தொடங்குவான். பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு கபிலன் அவசரமாக ஒரு அமைதியான இடத்தை கண்டுபிடித்தார். அவன் பழத்தை சாப்பிட்ட கணமே அவரது உடல் முழுவதும் ஒரு சூடான உணர்வு பரவியது. ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவரது முகபாவனை மாறியது. அந்த சூடான உணர்வு மிகவும் சூடாக மாறியது. விரைவில் அவரது உடல் எரியத் தொடங்கியது. அவரது அடிவயிற்றில் இருந்து ஒரு கூர்மையான வலி வெளிப்பட்டு பின்னர் உடல் முழுவதும் பரவியது. கடுமையான வலியை உணர்ந்த கபிலன் சபித்தார். பியா 2 சிவப்பு பழங்களை சாப்பிட்டு மல்லாந்து படுத்து குரட்டை விட்டுட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவன் ஒன்றை மட்டுமே சாப்பிட்டான். அதுக்கே வலி தாங்க முடியாததாக இருந்தது. இவ்வளவு வலியை உணர்வதற்கு அவனுக்கு அது என்ன வகையான பழம் என்று தெரியவில்லை. 1 மணி நேரம் முழுவதும் வலியில் கழித்த பிறகு கபிலனின் உடல் இறுதியாக அதன் சாதாரண வெப்பநிலைக்கு திரும்பியது. கபிலன் திகைப்புடன் அவன் கைகளை பார்த்தான். நான் -T தரவரிசையை தாண்டிவிட்டேன். அவன் அவசரமாக தன் உடல் வலிமையை சரிபார்த்தான். புள்ளிவிவரங்கள்: பெயர் கபிலன். இரத்தக்கோடு வானியல் பூட்டப்பட்டது. தரவரிசை D கிரேடு. வலிமை T கிரேடு. மானா T கிரேடு. வேகம் +E கிரேடு. திறமை S. தரவரிசை ஒடுக்கப்பட்டது. அதிர்ஷ்டம் A கிரேடு. திறன்கள்: அந்த பழம் இல்லை என்றால் மீண்டும் கஷ்டப்படுவதற்கு அவனுக்கு 1 அல்லது 2 மாதங்கள் பிடித்திருக்கும். அவனது உடலமைப்பும் பெரிதும் மேம்பட்டதை அவனால் உணர முடிந்தது. உற்சாகமான முகபாவத்துடன் தனது புதிய பலத்தை பார்க்க சில அரக்கர்களை வேட்டையாட தயாராக இருந்தான். அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்த பியா தனது நாக்கை அழுத்தினாள். அவள் 2 பழங்களை சாப்பிட்டாள். ஆனால் ஒரு முன்னேற்றத்திற்கு அருகில் கூட இல்லை. மறுபுறம் அவன் நேரடியாக D தரவரிசையை அடைந்தார். கைகளை சுத்தம் செய்த பிறகு கபிலன் அவசரமாக வரைபடத்தை எடுத்து கடைசி பகுதியை பார்த்தான். 3வது தளம் வரைபடத்தில் வரையப்பட்ட கடைசி தளமாகும். அதாவது அவன் அடுத்த தளத்திற்கு முன்னேறிய பிறகு மற்றவற்றை விட அவரது நன்மை மறைந்துவிடும். மேலும் இந்த மாடியில் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட தங்கக்குறிகள் மட்டுமே இருந்தன. இந்த மாடியில் தங்கக்குறிகள் ஏன் இவ்வளவு குறைவாக உள்ளன என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை பழைய சுருளுக்குள் எல்லாம் பதிவு செய்யப்படவில்லை. கபிலன் அருகிலுள்ள ஒரு மரத்தில் ஏறி கண்களைச் சுருக்கிச் சுற்றி பார்த்தான். வரைபடத்தைப் போலவே இந்த தளத்தில் 4 மலைகள் மட்டுமே இருந்தன. மேலும் எல்லா மலைகளும் அவனிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தன. மாடிகள் சிறியதாகி வருவதாக நான் நினைக்கிறேன். தான் இருக்கும் இடத்தைப் பற்றிய பொதுவான யோசனையை பெற்ற பிறகு அந்த மலையில் 2 தங்கக்குறிகள் இருந்ததால் மிகப்பெரிய மலையை நோக்கிச் செல்ல முடிவு செய்தான். ஆனாலும் கபிலன் நடக்கவில்லை. மேலும் அழுக்காகாமல் இருக்க ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்குத் தாவினான். அவன் நகர்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு அசுரக் கூட்டத்தைக் கண்டான். அவற்றின் உடல் கூர்மையான செதில்களால் மூடப்பட்டிருந்தது. அவை பெரிய பல்லிகளைப் போல இருந்தன. குழுவின் தலைவராக தோன்றிய அசுரர்களில் ஒருவர் -T தரவரிசை கொண்டவர். மீதமுள்ள அனைத்து அசுரர்களும் +E தரவரிசை அல்லது அதற்குக் கீழே இருந்தனர். அரக்கர்களால் மரங்களில் ஏற முடியாமல் போனதைக் கண்ட கபிலன் தனது புதிய பலத்தை சோதிக்க தனது மின்னல் அம்பை செயல்படுத்த தொடங்கினான். கபிலனுக்கு முன்னால் 3 அம்புகள் உருவாகத் தொடங்கியது. அது முன்பை காட்டிலும் மின்னல் அம்புகளின் ஆற்றல் அதிபயங்கரமாக இருந்தது. கீழே சென்று கொண்டிருந்த மிருகங்களின் தலைவன் திடீரென்று மேலே பார்த்தது ஒரு பயங்கரமான சக்தி உருவாகுவதை அது கவனித்தது. உடனே அதுதான் வாயைத் துறந்து சக்தியை உருவாக்கத் தொடங்கியது. இதைப் பார்த்துக் கொண்டிருந்த மற்ற மிருகங்கள் தப்பிச் சென்றனர். தரையில் இருந்த பாஸ் மிருகம் கபிலனை நோக்கி ஹைபர் பிமை செலுத்தியது. அதை கவனித்த கபிலன் தன் 3 மின்னல் அம்புகளை ஒன்றாக்கி உச்சகட்ட சக்தியை செலுத்தி மின்னல் அம்பை எய்தான்.
மின்னல் அம்பு மிருகத்தின் சக்தியோடு நேரடியாக மோதியது. இரண்டு சக்திகள் மோதிய தாக்கத்தில் அங்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது. சுற்றியிருந்த பாதி காடுகள் அழிந்து போனது. கபிலனை தாக்கிய பாஸ் மிருகம் மற்றும் தாழ்ந்த தரவரிசையில் இருந்த அனைத்து மிருகங்களும் அந்த பகுதியிலேயே கொல்லப்பட்டன. அந்த இடமே புழுதி காடாக மாறியது. அரக்கர்களை தோற்கடித்த பிறகு கபிலன் அந்த பகுதியில் ஒரு நாள் சுற்றித் திரிந்தார். ஆனால் அவன் வேறு அரக்கர்களை சந்திக்கவில்லை. அவன் எந்த மனிதர்களையோ அல்லது வேறு எந்த இனத்தைச் சேர்ந்த மக்களையோ கூட பார்க்கவில்லை.